ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து மார்கழி மாதம் 6ஆம் தேதி 21/12/2024 ஸ்திரவாசரம், அதாவது சனிக்கிழமை. ஷஷ்டி திதியானது 21 நாழிகை வியாபித்திருக்கிறது. ஆகையால் இன்றைய தினம் ஸ்ராத்த திதியாக ஷஷ்டி திதியையே நாம் நுட்டிக்க வேண்டும். மகா நட்சத்திரமானது 1 நாழிகை 26 வினாடி மாத்திரம் உள்ளதால் பிறகு பூர்வ பல்குனி என்ற பூர நட்சத்திரமானது முழுமையாக வியாபித்திருக்கிறது. பிறகு பரீக யோகமானது 37 நாழிகை 40 வினாடிகை வியாபித்திருக்கிறது. அதாவது இரவு 8 மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது. வணிஜா என்ற கரணம் 21 நாழிகை 24 வினாடி வியாபித்திருக்கிறது. இன்றைய தினம் கரிநாளாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரிநாள் என்றால் தினத்தியாஜ்யம் போல் மாசத்தியாஜ்யம் என்பதாக நாம் அறிய வேண்டும். இன்றைய தினத்தில் தியாஜ்யமானது 22 நாழிகை 23 வினாடிக்கு ஆரம்பிக்கிறது. நாம் தினமும் மார்கழி மாதத்தின் விசேஷமாக செய்ய வேண்டிய காரியக்கிரமத்தை பார்த்து வருகிறோம். தனுர்மாச பூஜையில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் தினமும் பிராதஸ்மரண ஸ்லோக மந்திரங்களை பார்த்து வருகிறோம். அவைகளில் 4வது ஸ்லோகம். சனத்குமாரஸ்ச சனந்தனஸ்ச சனாதனோப்யாசுரி சிம்ஹளௌச சப்தஸ்வராஹ சப்தரசாதலானி குர்வந்து சர்வே மம சுப்ரபாதம். இந்த மந்திரத்தில் வேர்டாக வார்த்தையாக பிரித்து சொல்லும்படியாக அபியாசம் செய்வோம். சனத்குமாரஸ்ச சனந்தனஸ்ச சனாதனோபி ஆசுரி சிம்ஹளௌச சப்தஸ்வராஹ சப்தரசாதலானி குர்வந்து சர்வே மம சுப்ரபாதம். இதன் பொருள், காலையில் பிராதஸ்மரணம், அதாவது காலையில் எழுந்தவுடன் தேவதையை தியானிக்கும் மந்திரங்களை பார்த்து வருகிறோம். அவைகளில் 4வது ஸ்லோகத்தின் பொருளை பார்ப்போம். சனத்குமாரர், சனந்தனர், சனாதனர், ஆசுரி சிம்மலர் என்ற 4 முனிவர்களும் பிரம்மாவனுடைய ஆத்மபுத்திரர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக நமக்கு இந்த ஸ்லோகம் காண்பிக்கிறது. ஆகையால் பிரம்மகுமாரர்களான இந்த சனத்குமாராதி நால்வர்களையும் தியானித்து சப்த ரசாதலங்கள் மற்றும் வேதங்களில் உள்ள 7 ஸ்வரங்கள் ஆகையையும் தியானித்து இன்றைய தினத்தை பிரார்த்தித்து தொடங்குகிறோம். நாளைய பஞ்சாங்க பட்டணத்தில் பிராதஸ்மரணத்தை தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம்.